வணக்கங்க. ஆ மறுபடியும் நான் பிச்சை கேட்குறேன். பிச்சை பிச்சை கேட்காதீங்கன்னு சொல்றீங்க. பட் வேற ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஏன்னா, இது என்னுடைய பெர்சனல் அக்கவுண்ட். ஒருவேளை அது ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்டா மாறிடுச்சு அப்படின்னா, நான் டொனேஷன் காணிக்கை குடுங்க அப்படிங்க கேட்க கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப என்னுடைய பெர்சனல் அக்கவுண்ட்ல அமௌண்ட் வந்து விடுறது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. பட் வேற வழியும் இல்ல. இப்ப இருக்க இறுக்கமான சிச்சுவேஷன்ல கேட்டு தான் ஆகணும். ஆ பிச்சை போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, லாஸ்ட்டா நான் கேட்டு ஒரு 50 நாள் ஆச்சு. அந்த 50 நாள்ல பட்டு, அ அது போக 70 பிள்ளைங்களுக்கு ஏபிசி பண்ணது, கருத்தடை பண்ணது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அதில பண்ணிட்டோம். அதிலயுமே சில விஷயங்கள் கடன் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வேற வழி இல்ல. இது நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ நான் வந்து பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருப்பேங்க. இந்த பிள்ளைங்களுக்கு. ஏமாத்தக்கூடாது, உண்மையா இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஆனா, மனிதர்களுக்கு இருப்பேன்னா என்னால சொல்ல முடியாதுங்க. அது இருக்க முடியாது. யாருனாலயுமே இருக்க முடியாது. ஆனா, அந்த பிள்ளைங்களுக்கு உண்மையா இருப்பேங்க. உதவி பண்ணுங்க. நன்றி.